ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஒரு புது கதை தான் ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் தினேஷ். நான் ஒரு கடை வச்சுருந்தேன். அந்த கடையில் வர வருமானத்தை வச்சு என்னோடய குடும்பம் நல்ல முறையில் போயிட்டு இருந்துச்சு. எதுக்குமே குறைவில்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு வியாபாரத்தில் ஏற்பட்ட ஒரு நஷ்டத்தாலையும் என்கிட்ட ஒரு ஒரு பையன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் என்னோட கடையில். அவன் செய்த சில துரோகங்களால் என்னால் அந்த கடையை ஒரு நல்ல நிலைமையில் கொண்டுட்டு போக முடியலை. நான் அவனை ரொம்ப நம்பினேன். ரொம்ப வருஷமாக எங்கள் அப்பா காலத்துலேருந்தே அவங்க குடும்பம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க. அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருந்ததுனால நான் அவனை ரொம்ப என்னோட தம்பி போல் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவனுக்கு என் கடையில் நான் எல்லா உரிமையும் கொடுத்தும் அவனுக்கு என்னென்னு தெரியல. அவன் சில விஷயங்கள் பண்ணதுனால என் கடையில் இருக்கிற வியாபாரமும் சரி ஒரு நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு போணுச்சு. அதுக்கப்புறம் நிறைய லாஸ் அந்த மாதிரியான வர ஆரம்பிச்சிருச்சு. என் குடும்பம் ஒரு வறுமையான சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு. அதாவது ஒரு நல்ல நிலைமையில் இருந்த ஒரு ஃபேமிலி இத்தனை நாளாக ஒரு நல்ல நிலைமையை பார்த்துக்கிட்டு இருந்த என் குடும்பம் ரொம்ப வறுமையான சூழல், எல்லாத்துக்குமே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த சூழலை சமாளிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கடையை வேறு யாருக்கிட்டையாவது நம்ம ஒப்படைச்சோன்னா கண்டிப்பாக அவங்க ஒரு முதல் போட்டு நம்ம வேறு விதமாக பண்ணுவாங்க. ஆனால் என்கிட்ட முதல் போடவே காசு இல்லை. ஏன்னா நிறைய கடன் ஆனதுனால என்னால் முதல் போடவே காசு இல்லை. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் நம்ம இந்த கடையை வித்தரலாம். ஏன்னா அப்பாவோட சொத்தாக இருந்தாலும் நம்ம இத்தனை நாள் கிட்டத்தட்ட 15 வருஷம் அப்பாவுக்கு அப்புறம் நம்ம நடத்திட்டு வந்திருக்கோம். நல்ல முறையில் தான் நடத்திட்டு வந்தோம். மனசில் துரோகங்களால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சு அப்படிங்கிறது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடமாக இருந்துச்சு. அப்புறம் நான் என்னென்னா, என் குடும்பத்தையே என்னால் சமாளிக்கிறதுக்கு ஒரு வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த கடையை விற்கிறதுக்காக நான் ஏற்பாடு பண்ணினேன். அதுக்கப்புறம் என்னோட தொழிலில் தெரிஞ்சவங்க ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு ஆள் வாங்கினாங்க. அந்த கடையை அவர் வாங்கிக்கிறதுன்னு சொல்லிட்டு நல்ல விலைக்கே எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த வந்த பணத்துலேருந்து நான் என்ன பண்ணேன்னா, அந்த கடன்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி பணம் கொஞ்சம் இருந்துச்சு. அதை வச்சு வேறு ஏதாச்சும் நம்ம தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டீலர் பிஸ்னஸ் மாதிரி எடுத்து ஒரு ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தேன். அதில் ரொம்ப முதலீடு போட தேவையில்லை. இருந்தாலும் அதுக்கும் நம்ம மெனக்கடணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வாழ்க்கையே ஒரு வெறுத்து, எப்படி சொல்கிறது, யாரையுமே நம்பக்கூடாது. வாழ்க்கையில் நம்ம தொழிலையும் சரி நம்ம வியாபாரத்துலேயுமே யாரையுமே நம்பி நம்ம ஒப்படைக்கக்கூடாது. நம்ம எதுவுமே நம்ம கைப்பட ஒரு எல்லா விஷயமே இருக்கணும் அப்படிங்கிறது நான் அந்த ஏற்பட்ட நஷ்டத்துலேருந்து கற்றுக்கிட்ட பாடம். அதனால் எனக்கு ஒரு விஷயம்தான் தோணிக்கிட்டு இருந்துச்சு. வாழ்க்கையில் நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ அவங்களால தான் நம்மளுக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கிறத அந்த ஒரு பாடம் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. இருந்தாலும் அது இருந்த நிலைமைக்கு நம்மளால் ஆக முடியலன்னா இப்போ இருக்கிற ஒரு சூழலை சந்திக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக கடுமையாக உழைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த கடையிலே அந்த வியாபாரத்தையே கொஞ்சம் ஓரளவு பண்ணேன். என்னோட மனைவியும் எனக்கு நல்ல உதவியாக தான் இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, என் மனைவி நான் காதல் திருமணம் பண்ணேன். அவங்க ரொம்ப வசதி இல்லாத ஒரு வீட்டிலேருந்து வந்திருந்தாலும் என் குடும்பத்தை அவங்க குடும்பம்னு நினச்சி எங்கள் அம்மா அப்பாவை ரொம்ப நல்ல முறையில் பார்த்துக்கிட்டாங்க. அப்பா இறந்துட்டாங்க, அம்மா மட்டும்தான். அதுக்கப்புறம் அவங்களும் வீட்டில் மாவு பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது, அதில் வர வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் இதில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு நானும் ஒரு நல்ல முறையில் அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, அம்மாவுக்கு என்னோட தாய்க்கு உடம்பு முடியாமல் போணுச்சு. அவங்களுக்கு அம்மாவுக்கு உடம்பு முடியலைன்னோட அது அடுத்த ஒரு கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு மனசு. ஏன்னா அப்பா இறந்துட்டாங்கங்கிறப்போ நம்ம அம்மாவை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு எனக்கு இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கும் இப்படி ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சமாளித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக சில பணத்தை செலவழித்தேன். இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிச்சு. பரவாயில்ல, நம்ம அப்பா போனாலும் நம்ம அம்மாவுக்கு ஏதோ ஓரளவு இந்த அளவுக்கு பண்ணுற அளவுக்குனாச்சும் நம்ம இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் இறந்தாங்க. என்னால் அது அடுத்த இழப்பாக இருந்துச்சு. அதாவது கடை இழந்ததுக்கு அப்புறம் ஒரு வியாபாரம் இதெல்லாம் போனாலும் என்னோடய அம்மா ஒரு சப்போர்ட்டிவான ஒரு
ஒரு பெண்ணுன்னு சொல்லலாம். எப்போதுமே வந்து தான் பையன் வந்து என்னதான் வந்து ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நம்ம சமாளிக்கலாம், நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நம்மளாம் என்ன வந்து உங்கள் அப்பாவோட நான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ ஒன்றுமே இல்லை தான், ஆனால் இந்த அளவுக்கு ஒரு கடையை சம்பாரித்து வீடெல்லாம் வந்து உருவாக்கணும்னா நானும் அப்பாவும் சேர்ந்து ஓரளவு இரவு புகழாக உழைச்சி பண்ணி செஞ்சதுனால இந்த அளவுக்கு வந்துச்சு. நீ அதனால் வந்து எதையும் பற்றி மனசை போட்டு குழப்பிக்காத, எல்லாம் வந்து சமாளிக்க தான் பிறந்திருக்கோம். உலகமே வந்து நம்மளுக்கு ஒரு போட்டியான ஒரு விஷயம் தான்டா, அதனால வந்து எதையும் நீ பற்றி நினைக்காத, நமக்கு கண்டிப்பாக உழைப்பு இருக்குது, நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படிங்கிற விஷயத்த அம்மா அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து கடையும் போயிட்டு அம்மாவும் அடுத்தது இறந்துட்டாங்கங்கிறப்போ எனக்கு வாழ்க்கையே ஒரு வெறுமையாக இருந்துச்சு. அதனால் வந்து என்ன நான் யோசித்தேன்னா, அந்த இடத்துல நம்ம இருக்க வேணாம், அந்த ஊரில் இருக்க வேணாம், ஏன்னா தொழிலையும் வந்து நஷ்டம், அதுக்கப்புறம் அம்மாவும் இறந்துட்டாங்கங்கிறப்போ நம்ம வேறு ஊரை தேடி வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த வீடு எங்களோட சொந்த வீடு தான், இருந்தாலும் அதை வாடகைக்கு விட்டுட்டு அந்த பணத்தில் வந்து நம்ம வந்து ஏதாச்சும் வீட்டு செலவுக்கு அந்த வர்ற பணத்தை வச்சுக்கலாம், இல்லை வேறு ஊருக்கு போகிற ஊரில் வந்து வாடகைக்கு விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து இருந்தேன். அதனால் என் மனைவிக்கிட்ட அந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவளும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னான். அதுக்கப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து அந்த ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஊரில் போயிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத நான் அடுத்த பாட்டில் உங்ககிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அடுத்த பாட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கதையை முழுசாக கேளுங்க. அப்போ தான் வந்து கதையோட தன்மையை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நாங்கள் அந்த ஊருக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு அந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே உள்ள பக்கத்தில் உள்ளவங்கலாம் நல்லபடியாகவே பழகினாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட எல்லா சூழ்நிலைகளும் மாறும். அப்படிங்கிறப்போ நம்ம பிறந்து வளர்ந்த ஊரை விட்டுட்டு ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான அனுபவமாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோங்கிற ஒரு மனக்கலக்கத்தில் தான் போனேன். ஆனால் பரவாயில்ல, அங்கே உள்ளவங்களாம் என்னோட நல்லா பழகுனாங்க. அந்த இடத்துல நான் வந்து கடை வச்சேன். சும்மா ஒரு பாத்திரம் இந்த மாதிரியெல்லாம் வந்து மொத்தமாக வாங்காமல் ஒரு சில்லறையாக விற்கிறக்கூடிய ஒரு கடை, அதுக்கப்புறம் அதுலேயே 2-3 பொருட்கள் விற்கிற மாதிரி அந்த மாதிரி தான் நான் வந்து அந்த கடையை வந்து செட் பண்ணியிருந்தேன். அதுக்கு பக்கத்துலேயே வாடகைக்கு இருக்கிற மாதிரி ஒரு வீடையும் வந்து நாங்கள் எடுத்திருந்தோம். எங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா வர வருமானத்தை வச்சு ஏதோ குடும்பம் ஓடிட்டு இருந்துச்சு. என்னோட மனைவியும் வந்து அவள் வந்து டைலரிங் அந்த மாதிரிலாம் பண்ணுறது, மாவு விற்கிற பிஸ்னஸாக அங்கேயும் செஞ்சால் ஓரளவு அதில் வர வருமானத்தை வச்சு குடும்பம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்தில் என்னாச்சுன்னா, நான் வந்து இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒருத்தவங்க வேலை பார்க்குறதுக்காக வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு முதல் தடவையாக பார்க்குறப்போ வந்து என்ன தோணுச்சுன்னா, எங்கேயோ பார்த்துருக்க மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அவங்கக்கிட்ட எனக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து என்னத்தை ஃபஸ்ட்டு டைமே வந்து உங்களை எங்கேயோ பார்த்துருக்கோன்னு கேட்டால் அவங்க நம்மளை என்ன நினப்பாங்கன்னு நினச்சிட்டு நான் அப்படியே இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் வந்து என் கடைக்கு வந்து அவங்க வந்தாங்க. ஒரு சில விஷயங்கள் வாங்குறதுக்கு, பொருள் வாங்குறதுக்கு வந்தாங்க. நான் உடனே கேட்டேன், நீங்கள் யாருமா, எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து என்னோட ஊரை தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு என் பேரை சொன்னேன். ஓ தெரியும்ப்பா, எனக்கெல்லாம் உங்களை தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்னோட வீட்டுக்கார் வந்து அங்கே இருந்தாங்கப்பா, நாங்கள் வந்து அங்கே அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு நாங்கள் வந்திருக்கோம், உங்கள் அம்மா அப்பாவெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்னத்துக்கு இங்கே வந்து இருக்கிற, அந்த ஊர்லேயே தான் நல்ல வியாபாரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இது மாதிரி தொழில் நஷ்டமாயிட்டுமா, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஓ அப்படியாப்பா, நான் வந்து இங்கே வந்து வீட்டில் வேலை பார்க்குறது அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து நான் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் வந்து வீட்டில் தான் இருக்கிறா. அவளுக்கு தான் வேலை வந்து எனக்கு இப்போ கிடைக்காம ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொன்னதுக்கு அப்புறம் வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு சரி ஓகே நான் கேட்டுட்டு ஏதாச்சும் சொல்கிறேன், பக்கத்தில் ஏதாச்சும் வேலை இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க நல்லாவே தெரியும் நமக்கு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாக போயிட்டாங்க, ஏதாச்சும் உதவி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அந்த மாதிரி நல்லா வாழ்ந்தவங்க, ஆனால் இப்போ
இப்போ இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் கடைக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு வாட்டர் கேன் இந்த மாதிரியெல்லாம் போடுற பிஸ்னஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து கடை வச்சுருந்தாரு. அந்த கடையில் வந்து அவர் நல்லா பழக்கமாக இருந்தார். ஏன்னா ஒரு 3-4 மாதம் இருந்தாலும் என்னால் வந்து எல்லாமே வந்து நல்லா பழகினார். அவர் வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லி இது போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருந்தார். நான் உடனே அதை பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க இருக்கிறாங்க, சேர்த்துக்கிறீங்களாண்ணே வேலைக்கு அப்படின்னு சொன்னேன். இங்கே வந்து இந்த கணக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு எழுதுறதுக்கு தான் வேணும், அந்த பொண்ணு படிச்சிருக்கப்பா, அவர் 10வது படிச்சிருந்தா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு அந்த நம்பர் கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். 12வது வரைக்கும் படிச்சிருக்காப்பா, அதெல்லாம் எழுத எல்லாமே தெரியும் அவளுக்கு அப்படின்னு, பக்கத்தில் எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னு சொன்னதுக்கு நான் அப்புறம் வந்து நான் இது மாதிரி சொன்னேன், நீங்கள் வாங்க என் கடைக்கு உங்கள் பொண்ணை அழைச்சிக்கிட்டு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அழைச்சிக்கிட்டு வந்தாங்க. அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்த அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஈர்ப்பாயிடுச்சு அவன் மேலே. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு தோற்றம் இருந்துச்சு. ரொம்ப பார்க்குறதுக்கும் ரொம்ப வந்து நல்ல ஒரு குணம் கொண்ட பொண்ணாக தான் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் உனக்கு தான் வேலையாம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொன்னான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் இருந்த கடை அண்ணன்ட்ட போயிட்டு நான் வந்து அறிமுகப்படுத்தி வச்சேன். இவங்க தான் அந்த வேலைக்கு வந்திருக்கவங்க, பார்த்துக்கங்கண்ணே அப்படின்னு, வேணா வேலைக்கு சேர்த்துக்குங்க அப்படின்னு சொன்னேன். சரி பண்ணி சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து வேலைக்கு வந்து சேர்த்துக்கிட்டாரு. உனக்கு 6000 ரூபா சம்பளம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து என்ன பண்ணேன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, நம்மள்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டவங்களுக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ அந்த சமயத்தில் அவங்க அம்மா வந்து எனக்கு ரொம்ப நன்றிப்பா, நான் அந்த நன்றியை மறக்கவே மாட்டேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், இப்போ இந்த உதவி எனக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பக்கத்து கடைங்கிறதுனால அந்த பொண்ணுகிட்ட பேசுகிறது பண்ணுறது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் ஆணுச்சு. நல்ல ஒரு நட்பாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு அந்த அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்து கடைக்காரர் சொன்னார். நான் கேட்டதுக்கு உடனே எனக்கு மனசு கேட்கல. அதுக்கப்புறம் அவங்க வீடு வந்து அந்த தெருவில் ஒரு 2வது தெரு தள்ளி இருந்துச்சு. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடையை வந்து மூடிட்டு அவங்கள பார்க்கறதுக்காக வந்து போனேன். அப்போ வந்து ரொம்ப ஒரு சின்ன வீடு தான், ரொம்ப ஒரு மாதிரி ஓரளவு வசதி எதுவுமே இல்லை அந்த வீட்டில். அப்போ வந்து அவங்க படுத்திருந்தாங்க. இந்த பொண்ணு வந்து டீ வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தா. நான் உடனே என்னை பார்த்தோன்னே வாங்க வாங்க உள்ளார அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப மாதிரி கஷ்டமாக போயிட்டு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நான் உள்ளார போயிட்டு உட்காந்தேன். என்ன பண்ணுது என்னன்னு சொல்லி கேட்டேன். இல்லைப்பா, கொஞ்சம் உடம்பு முடியல, கால் வலியாக இருக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இதாக இருக்கிற மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வா ஹாஸ்பிட்டலுக்கு போக கேட்டதுக்கு இல்லைப்பா வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கிக்கிட்டே இருந்தாங்க. நான் கூப்பிட்டா நீங்கள் வரமாட்டிங்களா வாங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுட்டு அடுத்த பாட்டில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம இறுதி பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல் முறையாக நமது சேனலில் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்து சந்தோஷப்பட முடியும். வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸு. நான் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்க அம்மா ரொம்ப முடியாமல் இருந்தாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே அவங்க வந்து வேணாப்பா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட பணம் இல்லையானுங்கிறது தெரியல, அதனால் ஒரு வேளை இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினச்சிக்கிட்டு அதெல்லாம் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி அவங்கள பக்கத்தில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப தெம்பு இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மருந்து இதெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஒரு தெம்புக்கான மருந்து எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஒரு மாதம்னாச்சும் நல்லா வேலை பார்க்காம கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வேறு ஒன்றும் சொல்லலை, பார்த்துக்குங்கப்பா அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ன்ட்ட. சரின்ட்டு நான் ஆட்டோவில் வரப்போ சொன்னேன், ஏன் இப்படி வந்து உடம்பு போட்டு நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க, கொஞ்சம் வந்து வேலை பார்க்க வேண்டியதாக இல்லைன்னு சொல்ல வரல, இருந்தாலும் நம்மளுக்கு நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அடுத்தது நம்ம வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். சரி சரிப்பா என்ன பண்ணுறது, குடும்ப கஷ்டம், பொண்ணு வேலைக்கு போகிறா, அதனால நானும் வந்து போக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதெல்லாம் வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்ப்பா நீ ஏன் கஷ்டப்படுற, உன்னை போட்டு தொந்தரவு பண்ணுறதுக்கு எனக்கு மனசு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.
அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு வாரம் வந்து என்னோட அண்ணன் வீடு வந்து இங்கே இருக்குது பக்கத்தில், அவங்க வீட்டுக்கு நான் போயிட்டு வரேன்ப்பா, கொஞ்சம் எங்கள் அண்ணி வர சொல்லுது, எங்கள் அண்ணன் இருந்ததுலேருந்து இங்கே போகல, நீ வந்து இங்கே வீட்டில் தான் இருப்பா, வேலைக்கு ஏன்னா லீவ் சொல்ல முடியாது, கடையில் திட்டுவாங்க, அதனால் இதை நீ பஸ் மட்டும் ஏற்றி விட்ரு, நான் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் இருந்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் நாளைக்கு நான் உங்களை பஸ் ஏற்றி விட்றேன், இன்றைக்கி நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் விட்டுட்டு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி வந்து காலைல ஒரு 9 மணிக்கெலாம் வந்து பஸ் ஏற்றி விட்டேன். அதுக்கப்புறம் இவங்களை வந்து வேலைக்கு அழைச்சிட்டு வந்தேன் வண்டியில். வர்றப்போ வந்து ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை அம்மா வந்து இதனால என்னை பிரிஞ்சு போனதில்லை, நானும் அம்மாவோட தான் போனேன், ஆனால் இன்றைக்கி அம்மா ஏன் விட்டுட்டு போகிறாங்க என்னன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. நீ அதெல்லாம் கவலைப்படாத, அதான் சொல்கிறாங்களா 10 நாளில் வந்துடுவேன்னு சொல்கிறாங்க, அதனால நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, அதெல்லாம் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளை கொண்டாந்து கடையில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து மத்தியானத்துக்கு மேலே வந்து சரி கடையில் என்ன பண்ணிகிட்டு இருக்கா என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக நான் போனேன் கடைக்கு. அவங்க சொன்னார், அந்த அண்ணன் சொன்னார், இல்லைப்பா வீட்டுக்கு போயிடுச்சு அந்த பொண்ணு மத்தியானத்தோடையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே, எனக்கு காலையில் நல்லா தானே இருந்தால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்புறம் நான் வீட்டுக்கு சரி நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போயிருந்தப்ப வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் சொன்னேன், எதுக்கு நீ ஆஃப் டேயோட வந்து என்னாச்சு உடம்புக்கு முடியலையா அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால வந்து எனக்கு வேலை பார்க்க தோணலை, அதனால வந்து கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு நான் சொன்னேன், அதை என்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல, நான் கொண்டாந்து விட்டுருப்பேன்ல, இந்த வெயிலில் நடந்து வந்திருக்கியே அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வந்து நடக்கிறது ஒன்றும் புதுசு இல்லை, வாழ்க்கை ஃபுல்லாகவே இந்த மாதிரி கஷ்டம் தானே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து என் ஃபேமிலியை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தப்போ எல்லாத்தையும் சொன்னேன். அது மாதிரி இவ்வளோ நல்லா இருந்து இப்போ நீங்கள் ஏழ்மை ஆகிட்டீங்களா, எங்களை மாதிரி தானே நீங்களும் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆமாம், எப்போ மனுஷனுக்கு வந்து வளரும் தளரும்னு சொல்ல முடியாது, ஒரு நேரம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக எட்டாத ஒரு உயரத்துக்கு நல்லா வந்து வசதியாக இருப்போம். அதே வந்து நம்மளுக்கு ஒரு சரியில்லை ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா திடீர்னு நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம கையை விட்டு போன மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு புதுசு கிடையாதுல, எல்லாருக்கும் நடக்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வந்து என்னாச்சுன்னா, என்னையும் அறியாமல் நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு உறவில் இருந்தோம். ஏன் அப்படின்னா இத்தனை நாளாக எனக்கு அவன் மேலே வந்து அந்த மாதிரியான ஒரு ஆசை இருக்கிறத வந்து நான் அந்த நேரத்தில் தான் வெளிப்படுத்தினேன். அந்த நேரத்தை எனக்கு ஏற்ற மாதிரி நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அவளும் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் அதை ஏற்றுக்கிட்டா. 2 பேரும் வந்து ஒரு கணவன் மனைவியாக வந்து சந்தோஷமாக இருந்தோம் அந்த நேரத்தில். அதுக்கப்புறம் அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் எனக்கு அவளோட அந்த நேரத்தில் இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள அந்த உறவு வந்து தொடர்ந்துட்டு தான் இருந்துச்சு. தினமும் அவளை கொண்டு விடுறது, அழைச்சிட்டு வர்றது, அந்த மாதிரி நைட்டில் கடையில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அவளோட சந்தோஷமாக தான் இருந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அவங்க அம்மாவுக்கு எங்களோட விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்னோட பேசக்கூடாது, கடைக்கு வேலை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அவளும் என்கிட்ட பேசுகிறது கிடையாது, நானும் அவளை தொந்தரவு பண்ணுறது கிடையாது. ஏன்னா அவங்க என்னை கூப்பிட்டு பேசிட்டாங்க, இனிமேல் வந்து என் பொண்ணுக்கிட்ட பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அவளை தொந்தரவு பண்ணணும்னு தோணலை. இருந்தாலும் எனக்கு அவளோட அந்த இருந்த உறவில் இருந்த நாட்கள்லாம் ரொம்ப மறக்க முடியாத நாட்கள், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அந்த நாட்கள் என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப ஒரு அமைதியான ஒரு சுகமான நாட்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த நாட்கள். அந்த மாதிரி ஒரு நாட்களை இப்போயும் நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இப்போ அவள் வேறு ஊருக்கு போயிட்டா. என்னோடய வாழ்க்கை வந்து என் குழந்தைங்க, நான், என் கடை, என் ஒய்ஃபு இப்படி போயிட்டுருக்கு. இருந்தாலும் எப்போயாச்சும் அவளை பற்றி நான் நினச்சி பார்க்குறப்போ அவளோட அந்த இருந்த நாட்கள், சந்தோஷமாக இருந்த அந்த நாட்கள் வந்து எனக்கு எப்போதுமே மனசுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கதையை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.